ஹாய் மம்மிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி வாக்கர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லைங்க, நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி யூஸ் பண்ணது. இதோட சேஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். யாருக்காவது பேபி வாக்கர் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் நமக்கு வருங்க. இது ஹெவி பிபிஏ பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆனால் ரொம்பவே ஹெவியான வெயிட்டான ஒரு வாக்கர்னு நான் சொல்லுவேன். இதில் 2 பெரிய வீலும் 4 குட்டி வீலும் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வீலெல்லாம் பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து ஃபுல்லாக மூவ் ஆகுங்க. இது ஆன்டி ஃபால் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபால் பிரேக் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கரை வந்து நம்ம இப்போ வந்து அன்ஃபோல்டு பண்ணலாம். இப்போ வந்து இந்த வாக்கரை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்க 2 ஸ்டாண்டை மேலே தூக்கிக்கோங்க. அதாவது அவங்க ஜஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இது இப்படி மேலே தூக்கினீங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சீட்டிங் பொசிஷனை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலான வாக்கரோட பொசிஷனுக்கு அது வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து ஸ்டார் அண்ட் டெய்ஸி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த பேபி வாக்கரை. இவங்க பிராண்டில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இந்த கலர் தான் வாங்கியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 3 லெவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி 3 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரெட் கலர் பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கும் போது அது வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான 3 லெவலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த 3 லெவல்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய வீல் பார்த்திங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய வீலுக்கு உள்ள ஒரு சின்ன கிரே கலரில் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். இதை டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். இந்த வீல் பார்த்திங்கன்னா டைட் பண்ணும்போது அந்த வீல் வந்து மூவ் ஆகாது. இதே நீங்கள் லூஸ் பண்ணும்போது இந்த வீல் வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தி கம்மிப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இந்த வீல் ரொம்ப யூஸ் ஆகுது. இது மற்ற எந்த வாக்கர்லேயுமே இருக்காது. இந்த வாக்கரில் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதாங்க ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வாக்கரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட் பார்ட் வந்து ரிமூவபிள் தான். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துவும் கூடி வச்சுக்கலாம். இது ஏன் இந்த ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இது நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய மாடல் நம்ம நடவண்டியெல்லாம் இருக்கும்ல, நம்ம சின்ன வயசுலலாம் யூஸ் பண்ணியிருப்போம்னா அந்த மாதிரி நடவண்டியாக கூடி நீங்கள் குழந்தைங்க பெருசானோன்னா அந்த மாதிரி நாங்கள் நடக்க பழக்கிறோன்னா நீங்கள் அந்த மாதிரி கூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, அங்கே அவங்க 2 கையை வச்சு பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பழைய கால நடவண்டி மாதிரி கூடி அவங்களுக்கு நடந்து பழக்கலாம். அதுக்கப்புறம் இதுதாங்க அதோட சீட்டு. அந்த சீட்லேயுமே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த ஒயிட் கலரில் மாட்டிட்டு அந்த கவரை சுற்றியும் ஒரு சின்ன சின்ன பக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சீட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு அந்த அந்த ஒயிட் கலரில் இருக்க பக்கில் வந்து அதில் ஒரு கர்வ் ஷேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளார அந்த கர்வ் ஷேப்பை உள்ளே விட்டு நீங்கள் அடியில் வந்து இழுக்கணும். அதை இழுத்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, அதை வந்து ஃப்ளாட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது வந்து லாக் ஆகும், இல்லைன்னா அது வந்து வெளியில் வந்துடும். இது மாதிரியே அந்த சுற்றி இருக்க எல்லா சின்ன சின்ன பக்கிள்ஸையும் அதோட ஹோலில் போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணணும். இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஒரு குஷன் மெட்டீரியல் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ப்ரீத்தபிள் மெட்டீரியல் கூட. இது நாங்கள் வாங்கி ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கலர் ஃபேட் ஆகலை, கிழிஞ்சு போகலை, எதுவுமே ஆகலை. வாங்கினப்போ எப்படி இருந்ததோ இப்படி வரைக்கும் அப்படியே தாங்க இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு சீட்டை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டாய் ட்ரே கூடி வருதுங்க. டாய் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் தான். உங்களுக்கு வேணுங்க போகும்போது நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட ஸ்பீக்கர் ஏரியாங்க. இந்த ஸ்விட்சை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த சைடில் 2 பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதோட அட்டாச்மெண்ட். அதாவது அந்த வாக்கரில் இதை வச்சு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். கீழே வந்து அதுக்கான ஒரு லூப் மாதிரி
ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த லூப்பை வந்து கொண்டு போய் அதில் மாட்டினீங்கன்னா அது வந்து அட்டாச் ஆகிக்கும். இந்த மாதிரி அதை இழுத்து அதில் அந்த இதில் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் அது அட்டாச் ஆகிடும். இது மாதிரி அந்த சைடும் அப்படி தான் இருக்கும், அந்த சைடும் அதே மாதிரி மாட்டிடுங்க. இது வந்து அந்த சவுண்டு வர்றதுக்கான ஸ்பீக்கரு. இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அந்த ரைம்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலான்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணால் மட்டும்தான் அது ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அது மாதிரி இந்த ப்ளே ஸ்டேஷன் தீம் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வாக்கருக்கும் ஒன்று அவங்க வேறு மாதிரி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த தீம்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வச்சு ஃபீட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கே ஏதாவது ஸ்நாக்ஸு, அதாவது கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கலான்னா அந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேவ் போர்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது பார்த்திங்கன்னா செவுத்தில் போய் அவங்க முட்டும் போது அவங்க தலை வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற வாக்கருக்கும் அந்த செவுத்துக்கும் இடையான கேப் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த வாக்கருக்கும் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் 7.2 சென்டிமீட்டர் அளவுக்கு இது வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட தலை வந்து செவுத்துலேயோ கதவுலையோ எங்கேயுமே முட்டுறக்கான சான்ஸே இல்லைங்க. அதனால இது ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எங்கேயுமே எங்கள் பாப்பா இடிச்சிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்பாங்களாம் வெளியில் போகிறாங்க, கதவை தாண்டி போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த கீழே ஒரு ஆன்டிஃபால் பிரேக் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. ஏதாவது ஸ்டெப் கிட்ட போகிறாங்க இல்லை நிலவை தாண்டி போகிறாங்கும்போது அதில் கொடுத்துருக்க அந்த கிரிப் பொசிஷன் வந்து அவங்கள வெளியில் போக விடாமல் அது அங்கே கிரிப் பண்ணி பிடிச்சிக்குது. ஸோ அவங்க விழுகிறக்கோ இல்லை வெளியில் தாண்டி போகிறதுக்கோ அவங்களால முடியாது, அது அங்கே ஸ்ட்ரக் ஆயிரும். இதுதான் இந்த இதில் வந்து இன்னி ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்டுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கும் போது அவங்க எங்கேயும் விழுந்துடவும் கூடாது, எங்கேயும் வெளியிலையும் போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் மேட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி நம்ம அந்த சீட் கவரை ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் அந்த லூப்பை வந்து அதுக்கு தகுந்த ஹோலில் உள்ளே போட்டு கீழே இழுத்து அதை ஃப்ளாட் பண்ணி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். இந்த மாதிரி அந்த ஹோலில் போட்டு எல்லா சைடும் அதே மாதிரி தான் நீங்கள் லாக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் நாங்கள் இந்த ஃபுட் மேட்டை யூஸ் பண்ணலைங்க. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருந்தோம். நீங்கள் அவங்க பாப்பாங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது ஃபீட் பண்ணும்போது அது சிந்தாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் சும்மா தான் வச்சுருந்தோன்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இந்த மாதிரி ஃபுட் மேட் கொடுக்கறது. ஏன்னா சில டைம் தரையெல்லாம் சில்லாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு வீலோட யூஸ் பாருங்கள். இப்போ லூஸ் பண்ணி விடுறோம். இப்போ வாக்கர் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இது வந்து இப்படி போகும்போது பாப்பாங்க ரொம்ப ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே நம்ம அதை டைட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது அது ரொம்பவே கம்மியாக தான் மூவ் ஆகும். ஸோ அவங்க வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அவங்க எங்கேயும் இப்படி ஓடி போய் இடிச்சுக்கவோ விழுகவோ அதை பண்ண மாட்டாங்க. இந்த வீலு அதுக்காக ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. பொதுவாக வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக குழந்தைய வச்சு பார்க்கும்போது கொஞ்சமாவது நமக்கு இது தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தேவைப்படும் போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாகவும் சேஃபாகவும் வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. அது வகையில் பார்க்கும்போது இந்த வாக்கர் எங்களுக்கு நல்லா இருந்ததுங்க. நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் பாப்பா இப்போ நடக்கவே ஆரம்பித்து பெருசாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போஸ்ட்டே பண்ணுறோம். ஏன்னா எல்லா குழந்தைங்களோட சேஃப்டியுமே முக்கியம். அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யாராவது வேணும்னா இந்த வாக்கரை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் நிறையா பேபி ப்ராடக்ட்ஸ் வீடியோ இருக்குது. எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாய்.